நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக். சரிங்களா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த லாஸ்ட் சென்ச்சுரி அண்ட் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி had to deal with the management in practice. In the early 1900s, large organizations such as production factories had to be managed too. சரியா? 1900லேயே இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த டைம் தேர் வேர் ஒன்லி ஃபியூ எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், மாடல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அவைலபிள். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூலுங்கிற கான்செப்டே அவ்வளோவா கிடையாது. அதோட மாடல்ஸும் அது கம்மியாக தான் இருந்தது. சரியா? அட் திஸ் ஜங்ஷன் மிஸ்டர் ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர், அதாவது எஃப்டபிள்யூ டெய்லர், brought about a scientific approach to managing the workforce after his experiments with the African and South American slaves employed in a coal field in England. எஃப்டபிள்யூ டெய்லர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சயின்டிஃபிக் ப்ராசஸை வந்து கொண்டு வராரு. அவர் வந்து எப்படி கொண்டு வராரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கனில் அடிமைகளாக வேலை பார்க்குற, அதாவது நிலக்கரியில் வந்து அடிமைகளாக வேலை பார்க்குற அந்த அந்த அடிமைகளை வச்சு இந்த சயின்டிஃபிக் ப்ராசஸை வந்து அப்ரோச்சை வந்து அவர் வந்து பண்ணி பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரியா? ஸோ இஸ் எய்ம் வாஸ் அப்சல்யூட் ஹார்மோனி இன் ஒர்க் பிளேஸ் ஃபார் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எய்மே என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பட் ஆனால் தொழிலாளர் நலன் வந்து அந்த தொழிலாளர் நலனை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோபவுண்டட் பை டெய்லர் ஆர். சரியா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து மொத்தம் இங்கே 5 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். அது வந்து எப்படி இருக்கணும்னா சயின்டிஃபிக் மெத்தடாக இருக்கணும். அது வந்து ஒரு ரூல் ஆஃப் தம்பாக இருக்கக்கூடாது. ரூல் ஆஃப் தம்ப் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணுறதா இருக்கக்கூடாது. சரியா? சரி, ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு வேலையை வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸாக இருக்கணும். In order to increase organizational efficiency, the rule of thumb method should be substituted by the methods developed through scientific analysis of work. இங்கே ரூல் ஆஃப் தம் மெத்தடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ரூல் ஆஃப் தம் மீன்ஸ் டிசிஷன் டேக்கன் பை மேனேஜர் ஆஸ் per their personal judgments. ஸோ ரூல் ஆஃப் தம் மீன்ஸ் நத்திங் பட், ஸோ இஃப் ஒன் பர்சன் டேக் a decisions as their own experiences, as their own judgments. So many times it is not applicable to um, proper management. Okay, according to Taylor, even a small production activity like loading iron sheets into box cars can be scientifically planned. அங்கே வந்து அவர் சிம்பிளாக சொல்கிறார், ஒரு சின்ன ஒரு வண்டியில் வந்து நம்ம ஒரு 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 அயன் ஷீட் பாக்ஸை ஏற்றும் போது கூட அதில் நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு பிளானிங் வேணும். அந்த பிளானிங் எப்படி இருக்கணும், ஒரு சயின்டிஃபிக் பேஸில் இருக்கணும். சரிங்களா? திஸ் வில் ஹெல்ப் இன் சேவிங் டைம் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் எனர்ஜி. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம டைமை வந்து சேவ் பண்ணலாம், அந்த ஹியூமனோட எனர்ஜியும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு அயன் ஷீட்ஸை எடுத்துகிறோம், அங்கே அயன் ஷீட்ஸை வந்து ஒரு வண்டியில் ஏற்றுறோம். அதை முழுவதுமாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஹியூமன்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அங்கே சம் கைண்ட் ஆஃப் மிஷின்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். 1-2 ஹியூமன்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா அதோட டைமும் சேவ் ஆகும், அவங்களுடைய எனர்ஜியும் சேவ் ஆகும். சரியா? ஸோ இதுதான் அங்கே சொல்கிறார் அவர். Decision should be based on scientific inquiry with cause அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து சயின்டிஃபிக் என்கொயரியை பேஸ் பண்ணி இருக்கணும். திஸ் பிரின்சிபல் இஸ் கன்சர்ன் வித் செலக்டிங் த பெஸ்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் எ ஜாப் த்ரூ த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அனலைசிஸ் அண்ட் நாட் பை இன்ட்யூஷன் ஆர் இட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ஸ். இதோட பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 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 ஜாபை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதோட பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ட்யூஷனில் எடுக்கிறதோ இல்லை ஒரு ட்ரையல் மெத்தடில் எடுக்கிறதோ இருக்காது. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சயின்டிஃபிக் அனலைசிஸாக இருக்கும். சரியா? த ஒர்க் அசைன் டு எனி எம்ப்ளாயி ஷுட் பி அப்சர்வ்ட் அண்ட் அனலைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் எலிமெண்ட் ஆர் பார்ட் தேர் ஆஃப் அண்ட் த டைம் இன்வால்வ் தேரின் ஸோ ஆஸ் டு டிசைட் த பெஸ்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் that work and to determine the standard output for same. If we are
ஆர் அசைன் எனி ஒர்க் டு த எம்ப்ளாயி. சரியா, அவங்கள வந்து இப்போ ஒரு 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 எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறோம். அவங்கள பற்றி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான ஒர்க்கே அவங்களுக்கு வந்து நம்ம தருவோம். அது மூலிமா என்ன ஆகும்னா, அவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து வாங்க முடியும். சரியா, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹார்மோனி நாட் டிஸ்கோட். சரியா, டெய்லர் எம்பசைஸ் தட் தேர் ஷுட் பி complete harmony between the workers and the management since if there is any conflict between the two. சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்க்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இட் வில் நாட் பி பெனிஃபிஷியல் எய்தர் ஃபார் த ஒர்க்கர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட். சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா இது ஒரு புறம் சார்ந்த ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடாது, இருபுறம் சார்ந்த பெனிஃபிட்டாக இருக்கணும். போத் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஒர்க்கர்ஸ் ஷுட் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். சரியா, போத் ஆஃப் தேம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஈச் அதர். லைக் வந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும். சரியா, இன் ஆர்டர் டு அச்சீவ் திஸ் ஸ்டேட், டெய்லர் சஜஸ்டட் கம்ப்ளீட் மென்டல் ரெவல்யூஷன் ஆன் த பார்ட் ஆஃப் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மென்டல் ரெவல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதாவது அவங்களுடைய இரண்டு பேருடைய எண்ணங்களும் எப்படி இருக்கணும்னா, இருபுறம் சார்ந்த நலன்களை மையப்படுத்தி இருக்கணும். இட் மீன்ஸ் தட் தேர் ஷுட் பி கம்ப்ளீட் சேஞ்ச் இன் த ஆட்டிடியூட் அண்ட் அவுட்லுக் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். இது என்ன ஆகும்னா, ஒரு ஒர்க்கர்ஸோட கம்ப்ளீட் ஆட்டிடியூடை வந்து என்ன ஆகும், சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சார்ந்து. சரியா, இட் ஷுட் ஆல்வேஸ் பி கெப்ட் இன் மைண்ட் தட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் அன் எம்ப்ளாயர் கேன் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் எ லாங் டைம் அன்லெஸ், சரி, இட் இஸ் accompanied by the prosperity of the employees of that organization and vice versa. சரியா, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய வளங்களை மட்டும் சார்ந்து இல்லாமல் ஒரு எம்ப்ளாயோட வளங்களையும் என்ன பண்ணணும், அந்த கம்பெனி சார்ந்து இருக்கணும். இட் பிகம்ஸ் பாசிபிள் பை ஷேரிங் எ பார்ட் ஆஃப் சர்ப்ளஸ் வித் ஒர்க்கர்ஸ். இது எப்படி பாசிபிள் ஆகும்னா, நமக்கு கிடைக்கிற சர்ப்ளஸ் இன்கமில் நம்ம என்ன பண்ணோம், ஒர்க்கர்ஸ்க்கு ஷேர் பண்ணோம். ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸை வந்து டிவைட் பண்ணணும். எப்படின்னா, ஒரு 5 பேர் செய்யக்கூடிய வேலையை, அதாவது ஒரு 5 பேர் செய்யக்கூடிய வேலையை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 7 பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிவைட் பண்ணலாம். அடுத்து டீம் ஸ்பிரிட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், சின்சியாரிட்டி எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது எல்லாம் இட் பிகம்ஸ் பாசிபிள். இது மூலயமா தான் என்னாகும், பாசிபிள் ஆகும். மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி டு ஷேர் த கெயின்ஸ் ஆஃப் த கம்பெனி வித் த ஒர்க்கர்ஸ் அண்ட் லேட்டர் ஷுட் ப்ரொவைட் தர் ஃபுல் கோஆப்ரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஃபார் அச்சீவிங் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். மேனேஜ்மெண்ட் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா, அவங்களுடைய வளங்களை, சரியா, அவங்களுடைய கெயினை வந்து ஒர்க்கர்ஸோடு ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். இது மூலயமா என்ன ஆகும்னா, ஒர்க்கர்ஸோடைய ஃபுல் கோஆப்ரேஷனை என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் வந்து பெற முடியும். அது மூலயமா என்ன பண்ணலாம்னா, ஆர்கனைசேஷனல் கோல்ஸை வந்து அவங்க என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். குரூப் ஆக்ஷன் வித் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் பி பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபோக்கஸ் ஆஃப் ஒர்க்கிங். சரியா, குரூப் ஆக்ஷன் சொல்கிறாங்க. குரூப் ஆக்ஷன் வித் மியூச்சுவல் ட்ரஸ்ட். சரியா, இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. குரூப் ஆக்ஷன் வந்து ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், 2 பேருமே குரூப் ஆக்ஷன். அவங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும். சரியா, ஸோ திஸ் பிரின்சிபல் ரெக்வஸ்ட் தட் தேர் ஷுட் பி பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் போத் ஷுட் ஃபீல் தட் தே ஆர் பார்ட் ஆஃப் த சேம் ஃபேமிலி. இவங்க 2 பேருமே என்ன பண்ணணும், நம்ம 2 பேருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரணும். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் சைனர்ஜி எஃபெக்ட் சின்ஸ் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஒர்க் இன் யூனிசன்ஸ். சரியா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் பேட்டர்னாலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா, இந்த பேட்டர்னாலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ வந்து லிங்க் அனுப்பும். அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ பேட்டர்னாலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். இஸ் இன் ப்ராக்டிஸ் அண்ட் தேர் இஸ் கம்ப்ளீட் ஓப்பனஸ் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட் ஓப்பனஸ் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த மேனேஜ்மெண்ட்க்கும் இருக்கும். சரி, யூஸ்வலி ஒர்க்கர்ஸ் டோன்ட் கோ ஆன் strike, but if at all they do so, they just wear a black badge and work even more than the normal hours just to impress upon the management that their focus in on their demands as well as organizational objectives. இந்த ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
பேட்டர்னாலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்குக்கெலாம் அவ்வளோ போக மாட்டாங்க. பட் அவங்க ஸ்ட்ரைக்கை எப்படி தெரிவிப்பாங்கன்னா, ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு யூசுவலாக அவங்க ஒர்க் பண்ணுற ஹவர்ஸை விட 2 ஹவர்ஸோ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா மேனேஜ்மெண்ட்டோட அட்டென்ஷன் வந்து ஒர்க்கர்ஸ் மேலே திரும்பும். சரி, அப்போது ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட வைப்பாங்க. அடுத்தது மென்டல் ரெவல்யூஷன். த டெக்னிக் ஆஃப் மென்டல் ரெவல்யூஷன் இன்வால்வ்ஸ் எ சேஞ்ச் இன் த ஆட்டிடியூட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ இதுதான் வந்து மென்டல் ரெவல்யூஷன். இந்த செகண்ட் டாப்பிக்கும் இந்த தேர்ட் டாப்பிக்கும் செகண்ட் டாப்பிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. சரியா, இந்த மென்டல் ரெவல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஸோ 2 பேருக்குமே வந்து என்ன இருக்கணும்னா ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். சரியா, மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் மேலே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். சரியா, போத் ஷுட் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஷுட் ஒர்க் வித் ஃபுல் கோஆப்ரேஷன். சரியா, போத் ஆஃப் தேம் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். சரியா, ஸோ தட் வில் கிவ் த ஃபுல் கோஆப்ரேஷன் வித் அதர்ஸ் with each other. Management as well as the workers should aim to increase the profits of the organization. For this, the workers should put in their best effort so that the company makes profit. On the other hand, management should share part of profits with the workers. ஆஸ் எ ஒர்க்கர் நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தரணும். ஆஸ் எ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அதோடைய பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும், ஒர்க்கர்ஸோட ஷேர் பண்ண ரெடியாக இருக்கணும். தஸ் மென்டல் ரெவல்யூஷன் ரெக்வயர்ஸ் எ கம்ப்ளீட் சேஞ்ச் இன் த அவுட்லுக் ஆஃப் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மென்டல் ரெவல்யூஷன் என்ன பண்ணணும்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கர்ஸோடைய கம்ப்ளீட் அவுட்லுக் வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். சரியா, தேர் ஷுட் பி ஸ்பிரிட் ஆஃப் டுகெதர்னஸ் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் டுகெதர்னஸ்ன்றாங்க. சரியா, அடுத்தது கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். சரி, இங்கே வந்து இண்டிவிஜுவலிசமாக இருக்க முடியாது, கோஆப்ரேஷனோட தான் இருக்கணும். திஸ் பிரின்சிபல் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஹார்மோனி நாட் டிஸ்கோர்ட் அண்ட் லே ஸ்ட்ரெஸ் ஆன் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கோஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணணும், ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் இருக்கணும். கோஆப்ரேஷன், மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ், சென்ஸ் ஆஃப் குட்வில் ஷுட் ப்ரிவைல் அமாங் போத். சரியா, ஸோ இதில் என்னென்ன இருக்கணும் பாருங்கள், கோஆப்ரேஷன், மியூச்சுவல் கான்ஃபிடன்ஸ், சென்ஸ் ஆஃப் குட்வில். இது வந்து இது 2 பேருக்குமே இந்த 3 குணங்களும் இருக்கணும். மேனேஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கர்ஸ் 2 பேருக்குமே. த இன்டென்ஷன் இஸ் டு ரீப்ளேஸ் இன்டர்னல் காம்படிஷன் வித் கோஆப்ரேஷன்ஸ். ஸோ போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஷுட் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஒர்க்கர்ஸ் ஷுட் பி கன்சிடர் as a part of management and should be allowed to take part in decision making process of management. ஸோ இங்கே ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா டிசிஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அதில் அவங்களையும் நம்ம என்ன பண்ணோம், அலோவ் பண்ணோம். சரியா, மேனேஜ்மெண்ட் should always welcome the suggestions and should also reward them if the suggestions prove to be beneficial of the organization. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணோன்னா ஒர்க்கர்ஸோடைய சஜஷனை வந்து நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணோம். அட் த சேம் டைம் அந்த சஜஷன் வந்து ப்ராஃபிட் பேஸ்டு இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ரிவார்ட் ப்ரொவைட் பண்ணோம். ஓகேவா, ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆர் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். அட் த சேம் டைம் ஒர்க்கர் ஷுட் ஆல்சோ ரெசிஸ்ட் ஃப்ரம் கோயிங் ஆன் ஸ்ட்ரைக் ஆர் மேக்கிங் unnecessary டிமாண்ட்ஸ் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட். அதே டைம் வந்து ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அன்வான்டாக என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக்கை வந்து அறிவிக்கக்கூடாது. அதே மாதிரி unnecessary, சரிங்களா, unnecessary டிமாண்ட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கக்கூடாது. ஒர்க்கர் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஷுட் பி டேக்கன் ஆஃப்டர் டியூ கன்சல்டேஷன் வித் ஒர்க்கர்ஸ். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு இன்டிகிரல் பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் வந்து என்ன ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்தாலும் அவங்களோட கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஸோ போத் ஆஃப் தெம் ஷுட் விஷுவலைஸ் தெம்செல்ஸ் as 2 pillars whose soundness alone can ensure achievement of common goals of the organization. There are the 2 pillars of the organization. சரியா, அவங்களுடைய பலங்களை அவங்க 2 பேரும் அறிஞ்சிட்டா ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். டெய்லர் ஆல்சோ சஜஸ்டட் that there should be proper division of work and responsibility between the two. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன வேணும்னா ப்ராப்பர் டிவிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா, அதை வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். சரியா, மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் கைட், என்கரேஜ் அண்ட் ஹெல்ப் த ஒர்க்கர்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் இதை என்ன பண்ணணும்னா ஒர்க்கர்ஸை கைட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா, அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு இஸ் ஹேர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. சரியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனாக, சரியா, எஃபிஷியன்சி ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் எம்ப்ளாய்ஸ் டு கிரேட் எக்ஸ்டென்ஸ். ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்சி வந்து எப்படி தீர்மானிக்கப்படும்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய எஃபிஷியன்சியோட கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா, thus providing training to the workers was considered essential in order to learn the best method developed through the use of scientific approach. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா
பண்ணுறோன்னா சயின்டிஃபிக் அப்ரோச் மூலிமா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணோம். டு அட்டைன் த எஃபிஷியன்சி ஸ்டெப் ஷுட் பி டேக்கன் ரைட் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஷுட் பி சயின்டிஃபிக்கலி செலக்டட். அவங்க சயின்டிஃபிக்காக செலக்ட் பண்ணோம். த ஒர்க் அசைன் டு ஈச் எம்ப்ளாயி ஷுட் ஷூட் இஸ் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸ். ஒரு ஒர்க்கை வந்து அசைன் பண்ணோன்னா அது அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அவங்களோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ் ப்ரொடியூஸ் மோர் டு ஏர்ன் மோர். சரி, எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா, அவங்களுடைய ஒர்க்கில் வந்து அதிகமான விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திஸ் அல்டிமேட்லி ஹெல்ப்ஸ் டு அட்டைன் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் போத் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்ப்ளாயீஸ். இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் சரி அந்த ஆர்கனைசேஷனுக்கும் சரி ஒரு வளங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைலர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி பிகம் வைட்லி ப்ராக்டிஸ்ட் and the resulting cooperation between workers and managers eventually develop into the team work we enjoy today. சரியா, இந்த டெய்லர்ஸோட பிரின்சிபல்ஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து கன்வே பண்ணுது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டீம் ஒர்க்கை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், nowadays வந்து என்ஜாய் பண்ணுறோம். while taylorism in a pure sense is not practiced much today, scientific management did provide many significant contribution to the advancement of management practice. ஆனால் இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ யூஸ் பண்ணுற நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.